மாம்சம் என்பதற்கு புதிய ஏற்பாட்டில் பல்வேறு அர்த்தங்கள் உள்ளன. இது மூல பாஷையிலே சார்க்ஸ் என்று அழைக்கப்படுகிறது. நாம் பெரும்பாலும் மாம்சம் என்பதை சரீரம் என்றே புரிந்து கொள்கிறோம். அது முற்றிலும் தவறானது. எடுத்துக்காட்டாக 1 பேதுரு 4:1 மற்றும் 2 வாசிக்கும் போது, கிறிஸ்து நமக்காக மாம்சத்திலே பாடுபட்டபடியால் நீங்களும் அப்படிப்பட்ட சிந்தையை ஆயுதமாக தரித்துக் கொள்ளுங்கள் என்று வசனம் கூறுகிறது. இங்கு கிறிஸ்து தமது சரீரத்தில் தான் பாடுபட்டார் என்பதை தெளிவாய் புரிந்து கொள்கிறோம். ஆனால் கலாத்தியர் 5:16 முதல் 19 வரை உள்ள வசனங்களில் ஆவிக்கும் மாம்சத்துக்கும் உள்ள போராட்டத்தை பற்றி பேசுகையில் பவுல் சரீரத்தை பற்றி அல்ல, வீழ்ச்சியுற்ற மனித சுபாவத்தை பற்றி பேசுகிறார். ஆகவே பிசாசுக்கு இடம் கொடுத்து நமக்குள்ளிருந்து நம்மை பாவம் செய்ய தூண்டும் இந்த தன்மையே பாவ சுபாவம், ஜென்ம சுபாவம், மாம்சம்.